நினைத்தாலே இனிக்கும். வணக்கம், நான் சினிமா ரசிகன். இது நினைத்தாலே இனிக்கும். கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆக போகுது இந்த படம் வந்து. ஆனாலும் இன்னைக்கு பார்த்தாலும் ஒரு புது படம் பார்க்கக்கூடிய ஒரு உணர்வை தருது. அப்படி ஒரு பரபரப்பான ஒரு ஸ்க்ரீன் பிளே, ஒரு அருமையான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மூவி தான் அஞ்சாது. இந்த படம் 2008 ரிலீஸ் ஆகி இதோடைய டைரக்ஷன் வந்து மிஸ்கின். அவருக்கு இது 2வது படம். அப்புறம் மகேஷ் முத்துசாமியுடைய ஒளிப்பதிவு, ஆக்ஷன் பிரகாஷுடைய ஸ்டன் கோரியோகிராஃபி, சுந்தர் சி பாபுடைய மியூசிக், இதெல்லாமே இந்த படத்துக்கு பெரிய பக்கபலமாக அமைஞ்சுது. இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னா, 2 நண்பர்கள் அஜ்மலும் நரேனும் போலீஸ் குவார்ட்டர்ஸில் இருக்கிறாங்க. ஒருத்தருக்கு போலீஸில் எஸ்ஐ ஆகணும்னு சொல்லி ஆசை, அதுக்காக தீவிரமான முயற்சி எடுக்கிறாரு. இன்னொருத்தருக்கு இந்த மாதிரி எந்த நோக்கமும் இல்லாமல் நண்பர்களோட ஜாலியாக இருக்கிறாரு. அப்போ ஏற்படக்கூடிய ஒரு சின்ன ஒரு விஷயத்தினால ஆசையே இல்லாத இருந்தவர் எஸ்ஐயாக மாற வேண்டிய சூழல் ஏற்பட்டு போகுது. எஸ்ஐ ஆகணும்னு முயற்சி பண்ணவருக்கு அந்த வேலை நிராகரிக்கப்படுது. அவருக்கு வேலை கிடைக்கல. நீ ரெக்கமெண்டேஷனில் வந்து இந்த மாதிரி என்ன மாதிரி ஆள்களுக்கான வாய்ப்புகளை தட்டி பறிச்சிட்டேன்னு சொல்லி அப்படியே அவரை எதிரியாக நினைக்கக்கூடிய ஒரு மனநிலை ஏற்படுது. இப்படி நரேன், அஜ்மல் இவங்க கேரக்டரை டிசைன் பண்ணியிருப்பாங்க. வேலை கிடைக்காம விரக்தியில் இருக்கக்கூடிய இந்த அஜ்மலுடைய லைஃப் என்ன ஆனது, அப்புறம் போலீஸாக எஸ்ஐ ஆன நம்ம நரேனுடைய லைஃப் என்ன ஆனது, இந்த 2 பேரையும் எதிர் துருவமாக நிறுத்தியிருப்பார் டேரக்டர். விரக்தியில் இருக்கக்கூடிய இந்த அஜ்மல் பெண்களை கடத்தி பிளாக்மெயில் பண்ணி பணம் பறிக்கக்கூடிய ஒரு கும்பல், லோகு அப்படிங்கிற கேரக்டரில் பாண்டியராஜன், தயாங்கிற கேரக்டரில் நம்ம பிரசன்னா, இவங்க 2 பேரும் அவங்க கிட்ட போய் இவர் மாட்டிக்கிறாரு. அதுக்கப்புறம் இவருடைய வாழ்க்கை ரொம்பவே ஒரு மோசமான ஒரு சூழலுக்கு தள்ளப்படுது. இப்போ இந்த பெண்களை கடத்தக்கூடிய இந்த கும்பலை பிடிக்கக்கூடிய ஒரு டீம் ஒன்று போலீஸில் தயாராகிறாங்க. அதில் நம்ம பொன்வண்ணன், நரேனும் அந்த டீமில் ஒரு நபராக இருக்கிறாரு. இந்த வில்லன் யார் இதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணிடுறாங்க. அந்த டீமில் இவருடைய நண்பனும் இருக்கிறது இவருக்கு ஒரு கட்டத்தில் தெரிய வருது. ஏறக்குறைய படத்துடைய இறுதியில் ஒரு அரை மணி நேரம் மொத்தமே ஒரு கிளைமேக்ஸ் போல தான் பயங்கர விறுவிறுப்பாக காட்சிகளை கொண்டு போயிருப்பாங்க. கடைசியில் நடக்கக்கூடிய அந்த சோகமான விஷயங்கள்லாம் வந்து நமக்குள்ள ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ரொம்பவே சிறப்பான ஒரு நடிப்பை கொடுத்துருப்பாரு ஹீரோ நரேன். அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். அவர் முதல் நாள் வேலைக்கு போகும்போது அந்த ஸ்டேஷனில் ஒருத்தர் மனைவியுடைய தலையை எடுத்துகிட்டு வந்து ஆஜராக வருவார். அதை பார்த்துட்டு அவர் மிரண்டு போகிறது, அந்த ஹாஸ்பிட்டலில் ஒருத்தருடைய உயிரை காப்பாற்றுறதுக்காக இவர் ஃபைட் பண்ணுறது, அதே போல் ரோட்டில் ஒருத்தர் வெட்டுப்பட்டு கிடப்பார், அவரை காப்பாற்றுறதுக்காக இவர் ஒரு பாட்டியம்மாவை முயற்சி பண்ணுறது. அந்த இடத்துல பாட்டியம்மா சொல்லுவாப்ல, நீ தாண்ட உண்மையான போலீஸ்காரன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி நிறைய இடத்துல அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். கிளைமேக்ஸில் அந்த நண்பனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி அவர் தவிக்கிறது, அதெல்லாமே ரொம்ப சிறப்பான ஒரு நடிப்பு அவர் கொடுத்துருப்பார். அஜ்மலும் நடிப்பு ரொம்பவே நல்லாயிருக்கும். வேலை கிடைக்காத விருத்தியில் பைக்கை போட்டு உடைக்கிறது, அதுக்கப்புறம் விருப்பமே இல்லாமல் இந்த டீமில் போய் சேர்ந்துக்குவார். ஆடுகளம் நரேனுடைய பெண்ணை இந்த கும்பல் வந்து கடத்திட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த நேரத்தில் நடக்கக்கூடிய அந்த சூழல், இப்படி ஒரு கும்பல்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டோம்னு சொல்லி அவர் ஃபீல் பண்ணுறதுன்னு சொல்லி நிறைய இடத்துல அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். வழக்கம் நம்ம காமெடியில் பார்த்து ரசித்த பாண்டியராஜன் இதில் ஒரு வில்லன் ரோல் பண்ணியிருப்பார். ரொம்பவே சூப்பராக இருந்தது. அதே போல் பிரசன்னா, அவர் சாக்லேட் பாயை நம்ம பார்த்து ரசிச்சிருப்போம். அவர் இதில் மெயின் வில்லன். ரொம்பவே ஒரு அருமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். அவருடைய ஹேர் ஸ்டைல் ஆகட்டும், அடிக்கடி வாட்சை பார்க்குறதுன்னு சொல்லிட்டு அவருடைய அந்த ஸ்டைலே வேறவாக இருக்கும், ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே போல் பொன்வண்ணன் போலீஸாக வராரு, அவருடைய ரோல் ஓகே தான். லிவிங்ஸ்டன் ஹீரோவுக்கு அப்பாவாக வருவார். அதே போல் எம்எஸ் பாஸ்கர் இன்னொரு ஹீரோவுக்கு அப்பாவாக வருவார். அவங்க எல்லாமே அவங்களுக்கு கொடுத்த வேலையை சிறப்பாக பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தில் இன்னொரு கேரக்டர் நம்ம மனசில் ஆழமாக உட்காந்துருப்பார். அந்த கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குருவின்னு ஒரு கேரக்டர். படம் முழுக்க டே சத்யா, டே கிருபான்னு சொல்லிட்டு படம் முழுக்க வருவார். ஒரு துணை நடிகர், சிறப்பான ஒரு நடிப்பை கொடுத்துருப்பார். அதுக்கப்புறமா அவர் தமிழ் சினிமா சரியாக பயன்படுத்தலைன்னு தான் சொல்லணும். அதே போல் ஃபோட்டோகிராஃபி ரொம்பவே டாப்பாக இருக்கும். மகேஷ் முத்துசாமி படத்துடைய ஆரம்பத்தில் ஒரு கிரவுண்டை காட்டுவாப்பில், அந்த கேமரா லோ ஆங்கிளில் இருக்கும், அந்த இடத்துல ஒரு சண்டை ஏற்படும். அந்த இடத்துல ஆட்டோவில் வந்து ஒரு நபரை இடித்து தள்ளுறது, கண்ணதாசன் காரக்குடி, அப்புறம் கத்தால கண்ணாலே குத்தாது, இந்த பாடல்களுமே நல்லா தான் இருந்தது. மிஸ்கினுடைய கேரியர்லேயே இது ரொம்ப மிக முக்கியமான ஒரு படமாக இருக்கும். மொட்டை கேரக்டர் ஒருத்தர் வருவார், அவருடைய பெர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கும். இந்த படம் நான் பல முறை பார்த்துருக்கேன், நீங்களும் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஒருவேளை நீங்கள் பார்க்கலன்னா கூட இப்போ யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள். ஒரு நல்ல படத்தை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நன்றி. பண்ணி சந்திப்பு. இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.